வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्ग्यश्चुवात्मस्वरूपिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रद्धाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षयो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः तथास्तु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 118வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் ஒரு ஞானியினுடைய நிலை, ஜீவன் முக்த நிலை பற்றி விவரம் சொல்லிக்கிட்டே வரேன். அதில் இந்த ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னா, சத்யோஜாத்த சிசு ஞானம், இப்போ தான் பிறந்த குழந்தை, அதோடைய பார்வை எப்படி இருக்கும், எதை சிந்திக்கும், அப்படியே இதுவாக இருக்கும் இல்லையா, பார்வை இருக்கும், அசைவுகள்லாம் இருக்கும், அதை எதையும் அதை சிந்திக்காது. நம்ம வந்து என்னையே பார்க்குறான் பாரு அப்படி சொல்லுவோம், அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மனநிலையில், அந்த மாதிரி ஒரு மனமற்ற நிலையில் ஞானி சத்யோஜாத, இப்போ பிறந்த குழந்தை மாதிரி சிசு ஞானம், சிறு குழந்தையினுடைய ஞானத்தை பெற்றவன் போல பிராப்தவான், பெற்றவனாக நிலை பெறுகிறான். முனிப்புங்கவ, ஹே முனிப்புங்கவ சொல்கிறது வந்து ரிபு சொல்கிறார், நிதாக்கு சொல்லிட்டு இருக்கார். ஜகோ சித்தம் சைத்திய தசாயம், இந்த சித்தத்தையும் அதில் இருக்கக்கூடிய வாசனைகளையும் விட்ட நிலை. சித்தத்தையும் விட்டாச்சு அந்த ஞானியினுடைய நிலை. என்ன முக்கியமாக இந்த சூக்ஷ்ம உடம்புக்கு தான் இந்த ஞானம் நெருப்பு வைக்குது. சூக்ஷ்ம உடம்புனால தான் மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தினால தான் திரும்ப திரும்ப பிறக்கிறதும் இறக்கிறதும் இந்த சூக்ஷ்ம உடம்பு தான். அதில் அதுக்கு உயிர் கொடுக்கறதா தான் சித்து அதில் லாக் ஆகுது. ஏன்னா சித்தை வந்து அதை விடலை, சித்தை அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு? சித்தம் மனம் புத்தி அகங்காரங்கிற 4 உடம்பு அது சித்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால சித்து கைது மோட்சம் அப்படின்னு 2 நிலைக்கு ஆளாகுது. அது வந்து நான் அதை விட்டுச்சுன்னா, மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தில் பற்று வைக்குதில்ல, அந்த பற்றை விட்டுச்சுன்னா இது சத்தாயிடும். எது? சித்து அகத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் குளிர்ச்சியையும் அனுபவிக்க ஆரம்பிச்சதுன்னா புறத்தில் இருக்கக்கூடிய துக்கம் கலந்த போகத்தை அது விரும்பாது. இப்போ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து யூட்டர்ன் பண்ண வைக்கிற, திருப்பக்கூடிய லைஃப்பை திருப்பக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய குரு அது சந்திக்கிறதே இல்லை. சந்தித்தால் குரு விடுவாங்களா? சும்மா விடுவாங்களா? புறத்தை ஏன் போகிற, நீ தேடுறது உள்ளே இருக்கு, வெளியில் 1000 தேடணும், உள்ளே 1 தேடினா போதும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? மெய்ப்பொருள் சொல்லுவாங்கங்க. அதுதான் அதிசயம். எல்லாமே எதனால் விட்டு போகணும்னு கொண்டால், மெய்ப்பொருள் அறிஞ்சால் தான் பொய்யை விட முடியும். இது பொய்யினே தெரியாமல் பொய்யில் வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு மெய்ப்பொருள் எப்படி தெரியும்? அதுக்கு நீங்கள் கண்டிஷனோ நிபந்தனைகளோ போட்டால் அது கேட்காது. அதுக்கு புரிய வைக்கணும். அகம் பிரம்மாஸ்மிங்கிறத வந்து நீங்கள் வந்து கற்பனை வச்சுக்காதீங்க, செயற்கையாக வச்சுக்காதீங்க, அப்படின்னு கனவோ கற்பனையோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஏன் அது உன்னுடைய சொரூபத்தை போய் நீ என்ன கற்பனை பண்ணுறது, கனவு பண்ணுறது, இப்படி வச்சுக்கோன்னு நினச்சிக்கிறது, நானே ஒரு இமேஜினேஷன் பண்ணி இல்லை. உன்னுடைய சொரூபம் அதான். உன்னுடைய சொரூபத்தை நீ அறியறியா, உணர்றியா? உன்னுடைய சொரூபம் இதுதான் அவர் ஏற்கனவே குரு சொல்லியிருக்காங்க. அதை உணர்றியா? அந்த நிலையில் இருக்கியா? இல்லைன்னா ஏகாகிர சித்தம் போனீன்னா, தியானம் போனீன்னா அந்த நிலைக்கு நீ போவ. எப்போனா அது ஒரு ஃப்ரீக்குவன்சி 0 கடந்த நிலையில் இருக்குது. 0க்கும் கீழே தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன்.
நீ 0க்கே போல 240 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எப்படி உனக்கு நீ யாருன்னு உனக்கு தெரியும்? வரக்கூடிய ரோட்டில் வரக்கூடிய மேடு பள்ளம் எப்படி தெரியும்? அதனால் ஃப்ரீக்குவென்சியை குறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுது? நீ அறிந்தது உண்மையா, அவர் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத யார் அனுபூதி செய்ய முடியும்னா நீங்கள் தான் அனுபூதி செய்ய முடியும். அப்படி சப்போஸ் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா, அறிந்ததை தெரிந்ததை புரிந்ததை உணர்ந்தால் அந்த வல்லமை வெளிப்படும். அந்த வல்லமை தொடர 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 தான் இந்த சர்வஜ்ய நிலை வந்து சர்வசித்த நிலைக்கு கொண்டு போகும். கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அதுக்கு மேலே தான் சர்வேஸ்வர நிலைன்னு சொல்லக்கூடிய இறையாட்சி பண்ணக்கூடிய பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ், இறையாட்சி எல்லாம் எப்போ சர்வேஸ்வர நிலையில் கிடைக்குது. நீ இப்போ எப்படி இருக்க? நான் அல்போன்னு நினச்சின்னு இருக்க. நீ அப்படி நினச்சின்னு இருக்க, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுது. நீ எப்படி நினைக்கிறியோ அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமையும். நீ நினைக்கவே மாட்ட, உயர்வான கருத்துக்களை நினைக்கவே மாட்டேன். அதெல்லாம் என்னால் முடியாது நீனே சொல்லுவேன். ஒரு உயர்ந்த டார்கெட்டே இல்லையே உனக்கு. உனக்கு உயர்வான டார்கெட் இருக்கா? டார்கெட் இருந்தனா நீ அதை நோக்கி பயணிக்க. நீ கஷ்டப்படணும், நஷ்டப்படணும், ரொம்ப ரத்த உயர், அதெல்லாம் அறியாதுன்னு அறியாமையினால் சொல்லக்கூடிய வார்த்தை. நீ உன்னுடைய டார்கெட்டை நோக்கி நீ மெதுவாக பயணம் பண்ணு. நீ வேகமாக போகணும், உடனே பண்ணணும்னு நினைக்கிற. அதனால் அது கஷ்டமாகவும் ட்ரபுளாகவும் தடைகளாகவும் பேராசையினால் தூண்டப்பட்டு செயல்பட்ட காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ லோபத்தினாலேயோ மதத்தினாலேயோ ஆச்சரியத்தினாலேயோ தூண்டப்பட்டு செயல்பட்ட அங்கே தடைகள் எல்லாம் வருது. அதனால் நீ அல்பங்கிறத உறுதிப்படுத்துது அது வந்து. ஆனால் அது உண்மை, ஆனால் அது உண்மை அல்ல. அப்போ மெய்ப்பொருளை அறிஞ்சால் பொய் பின்னாடி போக மாட்டோம். இப்போ நம்ம மெய்யே அறியாதனால வாழ்நாள் ஃபுல்லாக பொய் பின்னாடியே போயிட்டோம். இப்போ தெரியுதா? ஒரு பொய்யுக்காக ஒரு பொய் டார்கெட்டை வச்சுக்கிட்டு அதுக்காக உயிரை கொடுக்க சம்மட்டியால் அடிச்சுக்கிறான் இருதயத்துன்னு. நிற்க மாட்டான், சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், வீட்டில் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, குழப்பம். எல்லாம் என்ன காரணம்? மெய் அறியாத காரணம். பொய்யை டார்கெட் பண்ணுற, பொய்யை டார்கெட் பண்ணாத, மெய்யை டார்கெட் பண்ண. இப்போ சித்தத்தில் எந்த வாசனைகளும் இல்லாததுனால அவனுடைய அந்த பிராணன் ஒடுங்கி இருக்கிறதுனால, மனம் இல்லாததுனால ஸ்பந்த சக்தி இவாம் அனிலக சித்த சமானியம் சமானியத்தாம் ஆசாத்திய சித்தானது சமநிலை அடைந்தது. கர்மயோகத்தில் நடக்கும். ஸ்தூல இப்போ கோயிலுக்கு வராதவன வேலையில் வச்சு செய்யும். வேலையில் வச்சு செய்து 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 அவனுடைய மனதை இல்லாமல் ஆக்கும். மனம் அவனுக்கு இனிமேல் நான் எப்பா கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் போதுங்கிற மனநிலைக்கு உருவாக்குற வரைக்கும் அவனை வச்சு செய்தில்ல. அப்போ ஓய்வு எடுக்கணும்னு நிலையில் அவன் ஓய்வு எடுப்புறான்ல, அப்போ சமநிலையில் இருப்பான். நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்னு நினைக்கிறேன். நிறைய மனம் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய எண்ணங்கள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் உனக்கு தீனி போடுறது தான் வேலை. அந்த வேலையெல்லாம் வச்சு செய்ய கர்மயோகத்தினால என்ன கிடைக்கும்னா சித்த சுத்தி கிடைக்கும். வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஓய்வு எடுக்கணும்னு தோணும். மனமே இருக்காது. நான் இனிமேல் செய்ய அதெல்லாம் ஒரு மாதம் கழிச்சு தான் வரும். இனிமேல் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு அதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 லட்ச ரூபா கிடைக்கும். ஒரு 6 மாதம் ஒர்க்கு அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அதை முடிச்சிட்டிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. அறிவு இருந்தால் கடினம் கிடையாது, அது மாதிரிலாம் புரிஞ்சுங்க. அதை செய்து முடிக்கக்கூடிய அறிவு இருந்தால் அது கடினம் இல்லை. அது செய்ய முடிக்கிறவுடைய அறிவு இல்லை, ஆசை இருக்குது, செயல் இருக்குது, அறிவு இல்லைன்னா பிரச்சனை. ஆசை இருக்குது, அறிவு இருக்குது, செயல் இல்லைன்னா பிரச்சனை. செயல் இருக்குது, அறிவு இருக்குது, ஆசை இல்லைன்னா மோட்டிவேஷனே இருக்காது, நகராது வண்டி. அப்போ அங்கே என்னன்னு கேட்டால், இந்த மனநிலையில் சித்தம் சாமானியம் சமநிலையை அடைகிறது. ஆசாத்திய அடைந்தது, சமநிலை அடைந்ததுனால இப்போ அது சித்து சத்தில் உட்காந்துடுச்சு. ஏன்னா மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, வாசனா இல்லை, பிராணன் இல்லை, எல்லாம் அடங்கியிருக்கு. இருக்குது ஆனால் கரைஞ்சி போயிருக்கு. அப்போ சத்தா மாத்திர நிலை,
சித்து சத்தோட அத்வைத நிலை. அத்வைதம் கொள்கையா நிலையா? நல்லா புரிஞ்சுங்க. அத்வைதத்தை கொள்கையாக பேசின்னு கிடக்கானுங்க எல்லாரும் வெளியில். மாற்று கருத்துடையவர்கள். அத்வைதங்கிறதே சங்கரர் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன சொல்கிறது, சங்கரர் இருக்கிறதை எடுத்து சொல்லிட்டு போயிருக்கார். ஏன்னா அந்த நேரத்தில் பௌத்தம் தலை தூக்கி டாமினேட் பண்ணி வேதத்துக்கும் இந்த ஹிந்து கல்ச்சருக்கும் ஆபத்து வரப்போ அவர் அவதாரம் எடுத்து அது சரி செஞ்சுட்டு போனார். அதான் உண்மை. அதுக்கு முன்னாடி குமரில பட்டருங்கிற பேரில் முருகப்பெருமானே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு காசியில் போய் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனுடைய பின்வழியில் தான் இவர் சங்கரர் தர்மத்தை நிலைநிறுத்தினதுக்கு அப்புறம் ஞானத்தை போதிக்கிறார். ஒன்று தான் இறைவன், பிரம்மம் ஒன்று தான் இருக்குங்கிறத விளக்கம் கொடுத்துருக்காரு. 10 உபநிஷத்தை கையில் எடுத்து பேசி முடிவெடுத்து சந்தேகத்துக்கெல்லாம் சமாதானம் செய்து எல்லாத்தையும் சரி செய்துட்டு போயிருக்கார். அப்போ சத்தா மாத்திராத்மகம். இப்போ சத்து தான், சித்து இல்லை சத்து. இப்போ அது சத்துன்னு கூட நீ அறிய முடியாது. அங்கே என்னவா இருப்பேன்னா ஆனந்தமாக இருப்பேன். நேற்று கேட்டிங்களா ஆனந்தமயமாக ஆனந்த ஸ்வரூபமானா? உள்ளே போகிற வரைக்கும் ஆனந்தமயம், உள்ளே போனால் ஆனந்த ஸ்வரூபம். அவனும் ஆனந்தமாக இருப்பான், மற்றவங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பான். அது புரியுதா? ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும்போது அவன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அது பலன். ஆனந்தமயமாக இருக்கிறதே இவனுக்கு ஆனந்தம். அங்கே சத்தா மாத்திராத்மகம் ததகா சத்தாவாக இருக்கிறான். இப்போது சத்து சத்தாவாக மாறி இருக்கு, சித்து சத்தாவாக மாறி இருக்கு. சுஷுப்தம் பதம் ஆலம்பம். இப்போ அவன் தன்னை மறந்த நிலையில், உறக்க நிலையில், ஆனந்தத்தில் உறக்க நிலையில் தஸ்தா கிரி ரிவ அச்சல கிரியை போல, ஒரு மலையை போல உறுதியாக அசையாமங்க சித்து சத்தில் நிற்கிறது. சித்து சத்தில் நிற்கிறது. பூஜையினுடைய கிளைமேக்ஸும் அதுதான். இப்போ பூஜை பண்ணுறாங்களே, பூஜை முடிச்சுட்டு கடைசி தீபாராதனை பண்ணும்போது சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த பிரம்மம் நானே, அந்த பிரம்மம் நானே, அந்த பிரம்மம் நாமே. சிவோகம் சிவோகம்னு பாருங்க. சிவோகம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பாட்டு இருக்கா இல்லையா? அந்த சிவோகம் பதிலாக சுப்பிரமணியம் அகம், அந்த சுப்பிரமணியம் நானே அப்படின்னு அர்த்தம். சத்தா மாத்திரம், 2 பேர் இல்லை. பூஜிக்கிற குருவும் இல்லைங்க, பூஜிக்கப்படக்கூடிய இறைவனும் இல்லை. 2 சேர்ந்த சுப்பிரமணிய அகம். இப்போ இந்த சத்தா மாத்திர நிலையிலேருந்து சுஷுப்த ஸ்தைரியம் ஆசாத்திய அந்த ஆனந்த உறக்க நிலையில் அனுபூதி பண்ணின்னு இருக்கான். அதை உறக்கம் போல் சொல்கிறாங்க. உறக்க நிலையில் உறக்கம் போல் இருக்கும். இப்போ ஆனந்தத்தில் அஞ்ஞானத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். தூக்கம் ஆனந்தமயம், உறக்கம் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய அத்வைதம் ஆனந்தமயம், விழிப்பு நிலையில் உறக்கம். ஜாகிரதத்தில் சுஷுப்தி, விழிப்பு நிலையில் ஒரு மயக்க நிலை, அமைதியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அதை கடந்து அந்த சுஷுப்தியை கடந்து அதில் பயணித்தால், அந்த விழிப்பு நிலையில் அந்த மயக்க நிலையில் தொடர்ந்து பயணித்தால் துரிய ரூபம் உபாயையோ, துரியனாக 4வது நிலை, இந்த உபாதிகள் கடந்த நிலை. ஸ்தூலம் இல்லை, சூக்ஷ்மம் இல்லை, காரணம் இல்லை. இந்த ஸ்தூல உபாசனாவுக்கு ஒரு பலன் இருக்குது, சூக்ஷ்ம உபாசனாவுக்கு ஒரு பலன் இருக்குது. காரணாவை உபாசனை பண்ணக்கூடாது. காரணம் தியேயம் பண்ண, ஞேயவாக வச்சுக்கணும். அதாவது நீங்கள் ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்டு செய்கிறீங்க, இல்லை ஒரு கடவுளை வழிபடுறீங்க அப்படின்னு சொன்னால், பரோபகார்த்தம் பண்ணிங்கன்னா அதுவும் உபாசனா தான். சத்காரியங்களை ஈடுபடுறீங்க, திருப்பணிலாம் பண்ணிங்கன்னா அதுவும் உபாசனா தான். அது ஸ்தூலம். ஒருத்தவங்க கீழே வந்து தூக்கி விட்றீங்க, பரோபகார்த்தம் பண்ணீங்க,
உற்றார் உறவினருக்கு உதவி செய்கிறீங்க, நண்பர்கள் உதவி செய்கிறீங்க, சமுதாயத்துக்கு உதவி அது ஸ்தூல உபாசனான்னு தான் பேர் அதுக்கு. சூக்ஷ்ம உபாசனானா ஹிரண்ய கர்ப்பங்கிற விஷ்ணுவை வழிபடுறது, சகுன வழிபாடு எல்லாம் விஷ்ணு சார்ந்தது, உருவ வழிபாடு எல்லாம் விஷ்ணு சார்ந்தது. அதனால் அதனுடைய பலன் வந்து ஏகாகிர சித்தம், ஏகாகிர சித்தம், சித்த சுத்தி ஏகாகிர சித்தம். அடுத்தது காரணத்தில் இருக்கக்கூடிய ஈசனை வந்து தியானிக்கக்கூடாது, ஈசனை அறியணும் விசாரத்தினால. விசாரம் தான் அங்கே உபாசனா. ஸ்தூலத்துக்கு ஒரு உபாசனா, சூக்ஷ்மத்துக்கு ஒரு உபாசனா, காரணத்துக்கு விசாரம். புரியுதா? காரணம் ஞேய பிரம்மம், இந்த ஸ்தூல சூக்ஷ்மம் தேய பிரம்மம். அதை புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் உபாசனானா இந்த உருவ வழிபாடு வரைக்கும் நீ உபாசனா, அதுக்கப்புறம் விசாரம். உபாசனாங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? விசாரத்துக்கு போகிறீங்க. விசாரம் தான் என்னது? நிரந்தரம். பாக்கியெல்லாம் திரும்ப ரிட்டர்ன். இது புரியுதா? அதனால் இங்கே என்னாச்சுன்னு கேட்டால், துரிய ரூபத்தை அடைஞ்சதுனால அவனுக்கு உபாதிகள் எதுவும் இல்லை, எந்த உபாதியும் இல்லை, எந்த சட்டையும் இல்லை, பசி இல்லை, காமக்ரோதாதிகளில் பசி தாகம் இல்லை, காமக்ரோதாதிகள் இல்லை, ஆமாம், தூக்கம், மயக்கம், குழப்பம், பதட்டம், பயம் எதுவும் இல்லை. துரிய ரூபத்தில் இருக்கிறான். நிரானந்தோ நிரானந்தோ அப்படி சானந்த. சதா அவன் எப்போது எந்த சூழ்நிலையும் ஆனந்தமாகவே இருக்கிறான். சத்து அச்சத்து, சத்து சித்து கடந்த நிலை, சத்தில் சித்து கரைந்த நிலை. சத்து சித்துக்குள்ளே போனால் என்னவாக இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். அதுதான் பேரானந்த நிலை. பபுவ சக, அவன் சத் அசத்து நிலையை கடந்து பேரானந்த நிலை பெற்று ததஸ்து சம்பபூவ அசௌ, அவனது இந்த நிலை எத்கிராம் அப்பிய கோச்சரம் எத் சூன்யவாதினாம் சூன்யம். இப்போ அவனுடைய நிலை என்ன ஆக போகுதுன்னு கேட்டால், எந்த நிலையை அவன் எந்த பொருளை பார்க்குறானோ அந்த நிலையாக ஆயிடுவான். இப்போ வந்து ஒருத்தன் வந்து இந்த உலகம் சூன்யம் அப்படின்னு சொன்னான்னா, ஆமாப்பா சூன்யந்தான் அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஒருத்தன் வந்து பிரம்மவித் வந்து இல்லை பிரம்மம் இருக்கிறதே அப்படின்னு சொன்னால், ஆமாப்பா இருக்குதுப்பா அப்படின்ட்டு போடுவான். விஞ்ஞான மாத்திரம் விஞ்ஞானம் விதாம். விஞ்ஞானிகள் வந்து இல்லை இல்லை மெட்டீரியல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சோம். ஆமாப்பா நீ கண்டுபிடிக்கிறதுலாம் சரிதான் அப்படின்னு விஞ்ஞான வித்தா போயிடுவான். அங்கே எது எது அமலாத்மகம், தூயவனுக்கு தூய ஆத்மாவை அவன் காட்சி கொடுக்குறான். சாங்கிய தரிசனத்தில் இருக்கிறவனுக்கு புருஷக உயிராக காட்சி கொடுக்குறான். அவங்கவுங்க அதில் எது பீக்கோ அதை அது இவனாக காட்சி கொடுக்குறான். சாங்கிய தரிசன் புருஷக அப்படிங்கிற தத்துவத்தை அவன் தான் பேசுவான். எல்லாம் இங்கேருந்து எடுத்தது தான், அத்வைதத்துலேருந்து எடுத்தது தான், எல்லாம் வேதத்துலேருந்து எடுத்தது தான். வேதத்துலேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் வேதம் இல்லைம்பான். இது ரொம்ப பெரிய இது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, நன்றி கேட்டத்தனம் தான் சொல்லணும். எல்லாம் இறைவன் படித்து வச்சுருக்கான். எது பீஜம் இல்லாமல் முளைக்கும்? நான் கேட்குறேன். பீஜமே இல்லை, ஒரு செடி முளைச்சின்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம். நான் எனக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் கிடையாது. நான் டைரெக்டாக ஆகியது குதிச்சேன்னு எவனாவது சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அதுதான் சமம். ஒன்று இல்லை, அது ஒன்றும் இல்லாததுலேருந்து ஒன்று வந்துன்னா எது அது மாதிரி ஒரு உதாரணம் சொல்ல. ஒரு ஆதி இல்லாமல் இன்றைக்கி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். எது பஞ்சே இல்லை, சட்டை இருக்குது, எப்படி வரும்? பஞ்சுக்கு சட்டைக்கு முன்னாடி நூல் இருக்குது, நூலுக்கு முன்னாடி பஞ்சு இருக்குது, பஞ்சுக்கு முன்னாடி செடி இருக்குது, செடிக்கு முன்னாடி விதை இருக்குது. இத்தனை நிலைகள் இருக்குது. அதில் புருஷக தான் உயிர் தான் பிரதானமாக சொல்லுவான். அந்த சாங்கிய தரிசனுக்கு என்னது, சாங்கியர்களுக்கு நான் தான் புருஷக அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் யோக விதானம், யோகவாதினாம், யோகத்தில் போகிற அஷ்டாங்க யோகம் பண்ணுறவங்களுக்கு நான் தான்ப்பா ஈஸ்வரன். அவங்க ஈஸ்வரனை ஒத்துக்கிறாங்க. பதஞ்சலி யோக சூத்திரம் ஈஸ்வரனை ஒத்துக்கிறாங்க. அதனால தான் யோகத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். என்ன அப்புறம் சைவ ஆகமஸ்தானம் சிவக, சைவ ஆகமத்தை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு சிவன் இருக்கார்ப்பா.
எல்லாம் அவங்கவுங்களுக்கு புருஷன் இருக்காரு, நீ சொல்கிறது சரி, நீ சொல்கிறது சரி, நீ சொல்கிறது சரின்னு யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் கிடையாது, விதண்டாவாதம் கிடையாது, குதர்க்கம் கிடையாது, தர்க்கம் கிடையாது. சைவ ஆகமஸ்தானாம் சைவ சித்தாந்தத்துக்கு சிவன் இருக்கார்ப்பா. அப்புறம் காலபைரவர், அங்கெல்லாம் நார்த்தில் எல்லாம் காலபைரவர் வழிபடுவாங்க அதிகமாக. அவங்களுக்கெல்லாம் காலம்தான் எல்லாத்துலேயும் கணக்கு, எல்லாமே காலம்தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் யாரும் மெய்ப்பொருளை விட்டுட்டு பாக்கி எல்லாரும் பின்னாடியும் போகிறாங்க பாருங்கள். இவ்வளோ பேர் மெய்ப்பொருள் தெரியலை இவங்களுக்கு, நிர்குணத்தை புரிஞ்சிக்க முடியல, வேறு ஒன்றும் இல்லை. தான் அவன் சொன்னால அன்புங்கிற ஒரு தத்துவத்தை தியானம் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க, ஆனந்தங்கிற ஒரு தத்துவத்தை தியானம் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அவள் கடவுளுங்கிற தத்துவத்தை எப்படி தியானம் பண்ண முடியும்? அதனால தான் பக்தி யோகம் அங்கே பெரிய ரோல் செய்யுது. பல ஜென்மாவில் நீங்கள் செய்த பக்தி பாவம் தான், அந்த பாவம் தான் அந்த சத்பாவத்தை உணர வைக்குது. அங்கே அறிவு என்ன பண்ணுது? ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது. இந்த சுபாவத்தையும் அந்த சத்பாவத்தையும் கனெக்ட் பண்ணுது அறிவு. அவனுக்கு தெரியாது, பக்தனுக்கு தெரியாது, ஞானிக்கு தெரியும். அதனால் இந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பாவத்தை, பக்தி பாவத்தை சத்பாவமாக மாற்றக்கூடிய வேலையை தான் மனனம் செய்யும். இப்போ அவனுக்கு கடவுளே ஒரு கான்செப்ட் அவனுக்கு தெரியாதவன்கிட்ட போய் எப்படி அவனோட இணைக்க முடியும்? புரியுதா சொல்கிறது? அதான் பல கோடி ஜென்மாவில் நீங்கள் பக்தி கொண்டதனுடைய பலன். கடவுள் இருக்கார், அவர் இப்படி இருக்காருங்கிற உணர்வு ஏற்படுதல், அமைதியும் ஆனந்தம் என்ன ஏற்படுது உங்களுக்கு? கடவுள் சாமி கும்பிட்டோன்னே என்ன ஏற்படுது உங்களுக்கு? அமைதியும் ஆனந்தமும் ஏற்படுது. அதான் கடவுள். கடவுள் பற்றி யாருக்கு இது தெரியும்? இவன் தான் உணர்றான். இவன் வேறு என்ன உணர்றான்? சாமி கும்பிட்டோன்னே டக்குன்னு கையில் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு செக் விழுவுதா? நீங்கள் கேட்குறது உங்களுக்கு அதான பிரச்சனை. இந்த கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் விழுதா? அதுவே விழுந்தாலும் என்ன உணர்வு ஏற்படும்னா அமைதியாக ஆனந்தமும் தான் ஏற்படும். அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக என்ன பண்ணுவீங்க? அங்கேயே உட்காந்துருவீங்க. ஒரு நல்ல செய்தி வந்தால் என்ன பண்ணுவீங்க? பாருப்பா, சாமி கொண்டு வந்து உட்கார்றேன், நல்ல செய்தி வருது எனக்கு. அங்கே என்ன ஏற்படுது? அமைதியும் ஆனந்தம் தான் ஏற்படும். வேறு என்ன ஏற்படும்? அந்த அமைதி ஆனந்தத்துக்கு தான்ப்பா நீ நாலு ஃபுல்லாக ஓடுற. வெளியில் ஓடுற, உள்ளே ஓடு. வெளியில் 8 மணி நேரம் ஓடு, பரவாயில்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது 6 மணி நேரமா 4 மணி நேரம், அதுக்கெல்லாம் அறிவு வேலை செய்யணும். 8 மணி நேரத்தை குறைக்கணும்னா அறிவு நல்லா சத்வகுணம் ஏற அறிவு மேலே ஏறினா, பிரம்மஞானம் மேலே ஏறினா கர்மா இல்லாமல் போகும். இப்போ யோகிகளுக்கு ஈஸ்வரனாகவும், சைவாகமத்தை வாழ பண்ணுறவங்களுக்கு சிவனாகவும், காலத்தை கணக்கிடுறவனுக்கு காலபைரவராகவும், யாருக்கு என்ன கேட்குறியோ அது, நீ எதை நினைக்கிறாவோ அதே ஆகிறாய், நீ சொன்னது கரெக்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் கடந்து போயிடலாம். ஏற்று சர்வசாஸ்திர, அவன் சர்வசாஸ்திர சித்தாந்த சர்வ இறுதிய எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரமாக அவன் இருக்கான். புரியுதா? எல்லாம் புரியுது அவனுக்கு, எல்லாம் மொத்தம் புரியுது. ஏன்னா அந்த எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தானோ அவன்கிட்ட போய் இது அதெல்லாம் என்னது அல்பம். அந்த ராமானுஜருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு அவார்டு கொடுத்தாங்களாம். அதில் த பர்சன் ஹூ நோஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அவார்டு அவருக்கு. யாருக்கு? ராமானுஜருக்கு. கணித மேதை இவர் இல்லை, பக்தி யோகம் இல்லை, கணித மேதை ராமானுஜர், கும்பகோணத்துக்கார். இந்த பர்சன் ஹூ நோஸ் இன்ஃபினிட்டிவ் மேத்தமெட்டிக்ஸில் அவர் ஒரு கணக்கை வந்து பல வேரியேஷனில் போடுவாராம். புரியுதா சொல்கிறது? ஏன்னா இன்ஃபினிட்டியை பார்த்துட்டாரு, அதனால் எல்லாமே புரியுது அவருக்கு. இன்ஃபினிட்டியை பார்க்காம ஒன்றா படிக்கட்டு ஏறமா, படிக்கட்டாக தான் வரணும், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால தான் 96 தத்துவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க குரு. சிரவணத்தில் என்ன பண்ணுறோம்? 2000 ஆடியோவில் என்ன சொல்லியிருக்கோம்? அங்கே புள்ளியாக வச்சு படிக்கட்டெல்லாம் அமைக்கிறதுக்கு ஒரு சாரத்தை போட்டு உங்களை சிகரத்தில் ஏற்றுறதுக்கு அந்த வேலை தான் முதல்ல சிரவணத்தில் நடக்குது. எதை சர்வசாஸ்திர சித்தாந்தம் எத்த சர்வ ஹிருதியாக அணுகம், எல்லாத்தையும் அறிந்து எல்லார் ஹிருதயத்துலேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த சத்தை இவன் நல்லா உணர்ந்ததுனால இவனே அந்தர்யாமியாக உணர்றான் தன்னை. எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன், எல்லோரும் நல்லா இருக்கட்டும்,
இப்போ எல்லோரும் மக்கள் கஷ்டப்படுறாங்க, மழை பெய்யட்டும் முருகான்னு சொன்னால் மழை பெய்யும், யார் சொன்னாலும் பெய்யும். என்ன சத்பாவனா, எல்லோரும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி தான் ஒரு விஷயம், அக்கறை இருந்தால் பிறக்கும். அப்போ இந்த இடத்துல அவன் சர்வத்தையும் அறியறதுனால சர்வஜான், இந்த பாயிண்ட்டை 3 வருதுங்க. சர்வஜ, சர்வசித்தக, சர்வேஸ்வரக, அந்த நிலை வருது இந்த மந்திரத்துலேயும் வருது. ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் அதை இன்டைரக்டாக மறைச்சி வச்சுருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சதுனால ஈஸியாக அந்த 5 தனியாகவே வச்சுருக்கோம். சுயம் ஜோதிகி, அனந்த சக்திகி, ஏஷ சர்வஜக, சர்வசித்தக, சர்வேஸ்வரக. சர்வேஸ்வர நிலையில் தான் நீங்கள் அந்த மனித நிலைக்கு மாறுபட்ட பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ், இதெல்லாம் லெஜெண்டரி வாழ்க்கை சொல்கிறாங்கல்ல, இருக்கும் வரை இறக்கும் வரை, அதெல்லாம் அடையலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த நிலைக்கு போன பிற்பாடு உனக்கு நேரமே இருக்காது. நீ எப்பயுமே அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறது தான் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை பிடிச்சிட்டா அதுவாயிடலாம், இதை பிடிச்சிட்டா இதாகிடலாங்கலாம். ஏன்னா சங்கல்பம் போட்டுக்கோ இறைவன்கிட்ட, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணாத. இப்போ வேலை இல்லையா நாட்டில், வேலை நிறையா இருக்குது, இவன் செய்ய மாட்டான். இவர் வந்து இவர் கண்டிஷன் போடுவார், 1000 கண்டிஷன் போடுவார். ஒரு ஊர்லேருந்து பிழைக்க வரான்னு வச்சுக்கோங்க ஒரு ஊருக்கு. அப்போ என்ன பண்ணுவான், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வான்மா. ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்புறமா இவர் கண்டிஷன் போடுவார். அவர் எனக்கு இப்படி வந்து அப்படி போய் இப்படி வந்து அப்படி போய் அப்படிம்பார். உனக்கு நேரம் வந்தால் வேலை கொடுப்பாங்க, நேரம் இல்லைன்னா வேலையை பிடுங்குவாங்க. கொடுக்குற வேலையை செய்யணும், அதுக்கப்புறம் நீ கொடுக்குற ட்ராக்கை நீ அமைக்கணும். அதுதான் அறிவு. எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும்னா அறிவு வேணும், பிரம்மஞானம் வேணும். கொடுக்கறத முதல்ல வாங்கி ட்ராக்கை பிடிச்சிடணும். பயணம் செஞ்சால் ஒன்றா மாறிடும். எல்லோரும் வந்த பிற்பாடு கடை திறக்கிறான்னா வியாபாரம் நடக்குமா? கடையை திறடா வியாபாரம். எல்லோரும் வந்து கடையை திறந்தால் வியாபாரம். ஒருத்தர் கடையே திறக்காமல் வியாபாரம் ஆகலைன்னு வந்து சொன்னார். இப்படி ஞான திருஷ்டியே தெரியுது, கடை மூடியே கிடக்கு, போய் கடையை திறடா அப்படின்னா அப்புறமா தான் ஆமாம் கடையை திறக்கணும்ல. யதார்த்தமான ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம ஒரு ஷேரிங் தான். அதெல்லாம் ஒரு யாரையும் வருத்தப்படுத்துறதுக்கோ அப்படின்னு நினச்சிக்காது. ஆனால் யதார்த்த சொன்னால் பகுஜன விரோதின்னு ஒரு கருத்து இருக்குது. யதார்த்தவாதி பகுஜன விரோதின்னு சொல்லுவாங்க. அதனால் சர்வசாஸ்திரம் சர்வ சித்தாந்தத்தினுடைய சாரமாக இருக்கிறதுனால அறிவர்கள் சர்வஜ நிலையில் இருக்கான் இப்போ அவன். அப்புறம் சர்வகம், அது எழுதுங்க. சர்வகம்னா எங்கும் பரவி இருக்கிறவன், எல்லா இடத்துலையும் இருப்பான். ஆத்மா ஆகாசம், அடுத்து இவன் ஞானி. சர்வகம். இப்போ சர்வஜிலேருந்து சர்வகமாகறான். எல்லா மதத்துலேயும் இருக்கான். இப்போ சொல்லியாச்சு, எல்லா கருத்துலேயும் இருக்கான்னு சொல்லியாச்சு. சர்வஜன். இது வந்து சர்வகம். சர்வகம்னா எங்குமாய் எதுவுமாய் எப்போதுமாய். எது சர்வம் சர்வகம் வஸ்து பிரம்மமாக எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருளாக அவன் இருக்கிறான். எத் தத்துவம் தது அசௌ சிதக, அதுவாகி நிற்கிறான். எது சத்தோ, எது தத்துவமாக இருக்கிறதோ அதுவாக இவன் நிற்கிறான். எது அனுப்தம், எதை பற்றி கூற முடியாதோ, எதை பற்றி கூற முடியாதோ, பரம்பொருளை பற்றி கூறவே முடியாது. அதான் அவரை பற்றி 2000 ஆடியோ பேசியிருக்கோம் நம்ம. எதை விளக்க முடியாதோ, எதை விவரிக்க முடியாதோ, எதை கூற முடியாதோ அதை சாஸ்திரம் எழுதி வச்சிருக்கு குரு. ஏன்னா எதுக்கும் கட்டுப்படாத ஒரு பொருள் அது, பரம்பொருள். இதுதான் சத்யஜித் ஆனந்தமே ரிலேட்டிவ் தான், நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் ஃபைனல் கிடையாது. அது ஒரு கிளைமேக்ஸ், கடைசி வார்த்தையாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா அனோரணியான் மகத்துவம் மகியான். எது உலகத்தில் சின்னதோ அதை விட சின்னதாக இருக்கேன், எது உலகத்தில் நீ பெருசுன்னு சொல்றியோ அதை விட பெருசாக இருக்கிறேன். நீ எதெல்லாம் இதுன்னு சொல்றியோ அதெல்லாம் நான் இல்லைங்கிற. எதெல்லாம் தோன்றுகிறதோ கண்ணுக்கு தெரிகிறதோ அதுக்கெல்லாம் ஆதாரமாக அதிஷ்டானம், சர்வாதிஷ்டானம். கடைசி வார்த்தை என்ன, அடியான் சிந்தித்த வார்த்தை இது. சர்வாதிஷ்டானம் இருக்குது, மந்திரத்தில் இருக்கு. இறைவனை எப்படி பார்க்குறீங்கன்னு என்னை கேட்டால் சர்வாதிஷ்டானம். அதுக்கப்புறம் தான் சச்சிதானந்தம். சொல்கிறது புரியுதா? எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அதுதான் சிவவெளி ஒளின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க.
சைவ சித்தாந்தத்துலேயும் சொல்கிறாங்க போல இருக்கு. இன்னும் படிக்கலை, அதெல்லாம் கேட்கல, எல்லாம் படிக்கணும். இந்த வேதாந்தம் கூட எல்லாம் இப்போ படிச்செல்லாம் ஒரு லைன் கூட படித்த இது இல்லை, எல்லாம் சிரவணம் தான். இப்போ நம்ம புதுசாக டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ பாஷை இப்போ மற்றவங்க பாஷ்யம் பண்ணாததை பாஷ்யம் பண்ணுறோம் பாருங்கள். இந்த 10 தாண்டி 80 அதுதான் அத்தியனம் பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டு. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இருக்கிறதுனால அத்தியனம் பண்ணலாம். மெச்சூரிட்டி இல்லாமல் அத்தியனம் பண்ணால் அர்த்தம் வராது, புரியாது, நின்று போயிடும், அங்கங்கே ஸ்டாக் ஆகிடும். ஒன்றையும் நீ பூர்த்தி, ஒரு உபநிஷத்தை பூர்த்தி பண்ண முடியாது, ஒரு மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. முருகப்பெருமான் கருணை, அதுக்கு தான் முருகப்பெருமான் கருணைன்னு சொல்கிறோம். சர்வகம், சர்வகம்னா என்னது? எங்கும் செல்பவன், நம்ம போகாத இடமே கிடையாது, காற்று போல் ஆகாயம் போல் பிரம்மம். சர்வகம் வஸ்து எத் தத்துவம் தது அசோசித்தக, அதில் நிற்கிறான், அந்த தத்துவத்தில் நிற்கிறான், பரம்பொருளாக நிற்கிறான். எங்கும் எதுவுமாய், எங்கும் எப்போதுமாய் பரம்பொருள் இருக்கிறதே அதுவாகி இருக்கிறான். எது அனுப்தம், எதை கூற முடியாதோ, எதை விவரிக்க முடியாது. பரம்பொருள் எவ்வளோ அழகாக சொல்லி, அவரை விவரிக்கவே முடியாதான், பரம்பொருளை விவரிக்கவே முடியாது. எது அனுப்தம், அப்போ நம்ம விவரிக்கிறதுலாம் அல்பம், ஒரு ரிலேட்டிவாக சொல்கிறோம். இதெல்லாம் இல்லைன்னு இதுதான் சொல்ல முடியல, இதெல்லாம் இல்லைப்பா, ஏதாவது கொண்டு வந்து இதுவான்னு கேட்டால் இது இல்லைப்பா அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன்னா அது தோன்றாதது. இந்த நுட்பம் இது நான் இல்லைன்னு சொல்ல நிவர்த்தி சொல்ல இந்த பக்தனுக்கு வந்து இருக்கேன்னு சொல்லுது. நான் இல்லைன்னு சொன்னால் பக்தனுக்கு நீ இருக்கேங்கிறான். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். சொல்கிறது புரியுதா? அது எல்லா இடத்துலையும் வேதம் ஃபுல்லாக நான் இல்லைன்னு சொல்லுது, நீ இருக்க, நீ ஒளிஞ்சிருக்க, எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் பக்தன். அதான் பக்தன். ஏன் புத்தருக்கு தெரியல? பெரிய பெரிய மகானுபாவுக்கெல்லாம் ஏன் தெரியலை, புரியலை, உணர முடியலை? நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன், பயிற்சி இருக்குது, முயற்சி இருக்குன்னா இதான் 10வது பிரகாரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆசீர்வாதம் இல்லாமல் நீ செயல்படுறது எல்லாம் 10வது பிரகாரம் தான். ரோபாட்டிக்காக இருப்பேன், ஆனந்தமாக இருக்க மாட்டேன். எது அனுக்தம் நிஷ்பந்தம், அசையாத தீபகம் போல தேஜசாமப்பி, எது அசையாத தீபம் போல பிரம்மமாக இருக்கிறதோ அதை விவரிக்க முடியாது, அதுவாக இவன் இருக்கிறான். இந்த ஞானி அப்படி இருக்கிறான், அசையாமல் இருக்கிறான், வெளிச்சமாக இருக்கிறான், தேஜஸாக இருக்கிறான். ஸ்வானுபூதி ஏக்கமானம், தன்னுடைய அனுபூத்தினால் பாருங்கள், அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல் தாண்டி அனுபூதி பண்ணுறான் மெய்ப்பொருளை. இப்போ அகம்பிரமா தத்துவமசின்னு சொன்னால் அவங்களால செய்ய முடியாதுல்ல. அகம்பிரமாஸ்மி உண்மையாக பொய்யான்னு நீ ஆராய்ச்சி பண்ணிக்கோன்னு தானே சொல்கிறோம். கற்பனை பண்ணக்கூடாது, கனவு காணக்கூடாது, செயற்கை ஆர்டிஃபிஷியல் எதுவும் இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, குரு சொல்கிறது உண்மையா, நான் அமைதியாக, நான் ஆனந்தமாக, நான் அமைதியாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? அதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம். இன்னும் சமுதாயத்தில் எப்படி பேசுகிறானுங்க தெரியுமா? நான் தனியே கடவுள்னு சொல்கிறாரு. கடவுளுக்கு அர்த்தம் இவனுங்க என்ன வச்சுருக்கானுங்கன்னு தெரில. இவனுங்களுக்கு கடவுளுக்கு அர்த்தம் என்னன்னா வேறு ஏதோ, அதையும் சொல்ல மாட்டான் அவன். அதையும் சொல்ல மாட்டான். ஏடிஎம் மிஷினு சொன்னால் நம்ம சிரிச்சிருவோம்ல. கடவுள் பணம் தருவார், வீடு கட்டி கொடுப்பாரு, கல்யாணம் பண்ணி வைப்பார், குழந்தை கொடுப்பாரு. இப்போ இதுதான் வேலை அவருக்கு. அப்போ நீ என்ன தான் பண்ணுற? வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்க்கிறது, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையா தம்பி? இதுக்கே எனக்கு நேரம் பத்தலையா, இதுவே கிடைக்க மாட்டுதே அப்படின்னா என்ன பண்ண? தபஸ் பண்ணலை, தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லை, தூங்கியிருக்கேன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். ஒன்று தூங்கிக்கிட்டு இருக்க, இல்லை தூங்கிட்ட, ரெண்டில் ஏதோ ஒன்று. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு. ஃப்யூச்சர்லையாவது விழிச்சிக்கோ, இன்றைக்கே விழிச்சிக்கோ. இதுலேருந்து தூங்காத. சிகரத்தை தொடுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது.
ஸ்வ அனுபூதி. ஸ்வ அனுபூதி, அனுபூதிங்கிறது என்னது? அத்வைத நிலை, அறிவு நிலை கடந்து, சர்வகி நிலை கடந்து, அத்வைத நிலை கடந்து, கைவல்ய நிலை கடந்து, சமாதி நிலை கடந்து, கைவல்ய நிலை கடந்து, அனுபூதி நிலை, இறுதி நிலை. அது அறிவு, அது அத்வைதம் தான் அன்பு. சிவ ஈஸ்வர ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தானே அத்வைதம். அங்கே என்ன ஏற்படும்? ஆனந்தம், அன்புங்கிற ஆனந்தம் ஏற்படும். அன்பு இருந்தால் தான் சேர முடியும். புரிஞ்சுங்க, அங்கே பாருங்கள், அன்பு இருந்தால் தான் சேர முடியும். இணக்கம் இல்லைன்னா சேர முடியாது. அப்போ அதுக்கு அறிவு வேணும். அறிவு இருந்தால் இணக்கம் வரும். அதுதான் அத்வைத நிலை, ஜீவ ஈஸ்வர ஐக்கிய நிலை. அங்கே தான் சமாதி ஏற்படுது. அங்கே தான் கைவல்ய நிலை, பூர்ண அமைதி ஏற்படுது. அங்கே தான் அனுபூதி ஏற்படுது. அந்த அனுபூதி நிலையில் தான் ஸ்வ அனுபூதி, ஏகமானம், ஒன்றே அறிவாய், ஒன்றாய் நிற்பாய். தத்துவம், எது தத்துவமோ, எது பரம்பொருளோ, தது அசோசிதக, அதில் இவன் நிற்கிறான். எப்படி? ஆத்மா அனுபூத்தினால அவன் அதில் நிற்கிறான், அனுபூத்தியாக நிற்கிறான், பிரம்மஸ்வரூபமாக நிற்கிறான், சதா அனுபூதியிலே இருக்கான். பரபரன்னு இருக்கிறது பிடிக்குமா? அமைதி ஆனந்தமாக இருக்கிறது பிடிக்குமா? சன்னதியில் இருக்கிறது பிடிக்குதா? ரோட்டில் நிற்கிறது பிடிக்குதா? ஆனால் சன்னதியில் ரொம்ப நேரம் நிற்க முடியல, வட்டி விட்றானுங்க. தியானத்தில் ரொம்ப நேரம் நிற்க முடியல, போர் அடிக்குது. எங்கே தான் போகிறது? சரி, ஜீவோட ட்ரிப்பாவது போயிட்டு வரலாம் 24 மணி நேரம். அப்படி போனால் தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாதான். அப்புறம் இந்த ஆடியோ கேட்குறது கூட உங்களுக்கு போர் அடிக்குதா? நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். ஆடியோ கேட்குறது போர் அடிக்குதா? ஒரு ஆடியோ இல்லை, ஒரு ஆடியோ கேட்டுகிட்டே இல்லை. ஒரு ஆடியோ ஆழமாக இருக்குது, நல்லா திங்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆடியோவை 2-3 மணி நேரம் உங்களை இழுத்துட்டு போயிடும். இல்லை, ஒரு ஆடியோ லைட்டாக இருக்குது, ஒரு ஆடியோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 2 ஆடியோ 3 ஆடியோ கேட்கலாம். அது போர் அடிக்குதா? அதெல்லாம் கொஞ்சம் ஒரு விவேகம் வேணும். செயல் அறிவு இருந்தால் இதை செஞ்சால் நம்ம விளங்குவோன்னா அதை செய்ய வேண்டியதானே. வாழைப்பழத்தை உரித்து வாயை உன்னுடைய பேத்துவன் வாயை பொழந்து அதுக்குள்ளே தள்ளி ஒரு குச்சை வச்சு குத்தி, கிராமத்துலலாம் அந்த மிளகா அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும், ஒரு குச்சை வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க. இது ஏக்கம் ச அநேக்கம். இங்கே அவன் அந்த நிலையில், அனுபூதி நிலையில் ஏக்கத்தை அவன் தத்துவமாய் அவன் வாழும்போது, எது ஏக்கம் ச ஆப்பிய அநேக்கம் ச சாஞ்சனம் நிரஞ்சனம். இப்போ அவன் ஒன்றாக இருப்பதும், பலவாய் இருப்பதும், அலங்கரித்து இருப்பதும், அலங்கரிக்காதவனாக இருப்பதும் எல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை. தன்னை டெக்கரேட் பண்ணிக்கிறதும், டெக்கரேட் பண்ணாமல் இருக்கிறதும், ஒன்று இதுதான், ஒன்று இது பல அப்படிங்கிற வேறுபாடு, இதெல்லாம் எந்த பேதமும் இல்லை. அஜம், ஒரு வினாடியில் அவனுக்கு என்ன மனநிலை ஏற்படுதுன்னா, நான் பிறந்திருக்கனா இல்லையா? அஜம், பிறக்காதவன் நான். அமரம், இறக்காதவன். பிறந்தா தானே இறக்க போகிறேன். அநாதியம், நான் ஆதியற்றவன். ஆதியற்றவனா நான், எனக்கு ஆதி கிடையாது. அநாதி, எனக்கு ஆதினா அநாதி, எனக்கு ஆர்ஜினி யாருமே கிடையாது. ஏக்கம் பதம், அமலம், ஒரே நிலை தான், தூய்மையான நிலை, அமலம். நிஷ்கலம், எந்த அங்கங்களும் எனக்கு கிடையாது. நீங்கள் சொல்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எனக்கு கிடையாது. 1000 சொல்கிறீங்கள, 1000 நாமம் வைக்கிறீங்களா, சகசிர நாமாவளி எவ்வளோ சொல்லி ரொம்ப பிரசித்தி பண்ணுறீங்கள, அதெல்லாம் நான் கிடையாதுன்னு சொல்லுது. நீங்கள் சொன்னால் வருத்தமாக இருக்கும். கொள்கையை விட்டுருங்க, மெய்ப்பொருளுக்கு வாங்க. கொள்கையிலே நிற்காதீங்க, கொள்கை மாறும். இன்னொரு குரு உனக்கு புரியறதுக்காக தான் கொள்கை. எல்லாருமே இது ஒரு வாகனம்னு சொன்னால், ஒரு மீடியம்னு சொன்னால், அது ஒரு மீடியங்கிற அறிவில் அதை பார்க்கணும். உங்கள் வாகனம் கொண்டாந்து விட்டுச்சுன்னா வாகனம் வாசல் வரைக்கும் தான் வர முடியும். இல்லை, அந்த வாகனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், நான் மெதுவாக தூக்கிட்டு மாடிக்கு வந்துடுறேன், மொட்டை மாடிக்கு. 2 பேரும் வாங்க, இங்கே வாங்க, இங்கே தூக்குங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, கொள்கையை பிடிச்சிக்கிறீங்க. கொள்கைங்கிறது ஒரு வாகனம், சத்தியங்கிறது சாத்தியம். புரிஞ்சுதா? அங்கே அங்கே கொள்கையெல்லாம் விட்டுடணும், நான் எனதெல்லாம் விட்டுடணும். என் மொழி, என்னுடைய
இதெல்லாத்தையும் விட்டணும், உபாதிகள் எல்லாத்தையும் விட்டணும். நீ எதெல்லாம் ஒன்றுதுன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்று கிடையாது. உன்னுடைய பேர், ஊர், அப்பா அம்மா எதுக்கு வேலை கொடுக்குறான்? டேலண்ட் கொண்டு வேலை கொடுக்குறான். டேலண்ட்டுக்கு தானே வேலை கொடுக்குறாங்க. குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1க்கெல்லாம் என்ன எதை வச்சு கொடுக்குறாங்க? டேலண்ட் வச்சு தானே கொடுக்குறாங்க. டேலண்ட் ஒண்டி தான் நிற்கணும். அதுதான் சத்தியம், அதுதான் சாத்தியம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாகனத்தை தான் பிடிச்சிக்கிறீங்க, சாத்தியத்தை விட்டுறீங்க. சாத்தியத்தை தான் பிடிக்கணும். அதுதான் சொல்லுது நிஷ்கலம். நீ இப்போ சஹஸ்ரநாமம் வச்சுருக்க, லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கட்டும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கட்டும், எல்லாம் உன்னுடைய அந்த சிகரத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய படிக்கட்டுகள். அது புரிஞ்சுக்கணும். அப்புறம் மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த படிக்கட்டுகளாக பார்க்கணும். இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன், சுவாமி நம்மளை இப்படியெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாத்தியம் எது? நிர்குணம், ஆனந்தம், அமைதி தான் இறுதி. அதுக்கு வடிவம் இல்லை. அதுதான் விவரிக்க முடியாதுன்னு சொல்லியாது. அப்புறம் நீ 1000 பேரை கொடுக்குற. ஒன்றுமே தெரியாதவனுக்கு 1000 பேரை கொடுத்து தான் மேலே தூக்க முடியும். குருவே இல்லைன்னு சொல்ல போகுது. மும்மூர்த்திகள் கிடையாதுங்குது. ஒரு தேஜபந்தில் தான் மும்மூர்த்திகளும் எல்லாம் அவரை வணங்கணும்னு சொல்லுது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இங்கே என்ன கொட்டம் போடுறீங்க? சகுனத்தை வழிபடக்கூடியவர்கள் இந்த சகுனம் 3 மும்மூர்த்திகளும் இன்னொருத்தரை வணங்குறாங்கங்கிறது யாருக்காவது தெரியுமா? உபநிஷத் சொல்லுது. நீங்கள் இங்கே வேணால் டாமினேட் பண்ணிக்கலாம். டாக்டரே இல்லாத ஊரில் ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அவரை பிடிக்க முடியுமா? 5 வில்லேஜுக்கு ஒரு டாக்டர்னு வச்சுங்க, பிடிக்க முடியுமா? 10 வில்லேஜுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் கிளினிக். எங்கே இருக்காருன்னே சொல்ல முடியாது. காலையில், மத்தியானம், சாயந்தரம் 4 இடத்துல இருப்பார். புரியல சொல்கிறது? அதுக்கு மேலே டக்குன்னு ஒரு 10 ஊருக்கும் ஒரு வில்லேஜுக்கு 2 டாக்டர்னு, 10 ஊருக்கும் 20 டாக்டரு, ஒரு தீனு தானே சொல்லுவாங்க. அந்த லீடர் யார் சொல்லுவாங்க? தீன் தானே. போட்டு பண்ணால் இப்போ கொட்டம் போட முடியுமா? மெய்ப்பொருள் கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் சௌகரியத்துக்கெல்லாம் உபநிஷத்து வராது. அதெல்லாம் மாற்றிக்கிங்க. சாமானியர்கள் வேணால் அவங்க பேசின்னு இருக்கலாம். அது ஒரு ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வரன் ஒரு சிருஷ்டியை பண்ணி வச்சா இவன் காம்பவுண்டு போட்டு எழுதுங்கிறான், எல்லாம் எழுதுங்கிறான். அப்போ பிடிங்கிது அவன் அப்போ அழுகுறான். எந்த போச்சுங்கிறான், நஷ்டமாயிடுச்சுங்கிறான். எடுத்துகிட்டு வந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தியா நீ? பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு பணம் வியர்வை சிந்தி பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். சரி வச்சுக்க, என்ன பண்ண போகிற? வச்சுக்க, நீயே வச்சுக்க. இப்போ அதுவாக தொலைஞ்சி போச்சு. இப்போ என்ன பண்ண? பிடிங்கல, தொலைஞ்சி போயிடுச்சு. என்ன பண்ணுவேன்? தேடிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறமா என்ன முடிவு எடுக்கிற? போனால் போட்டுப்பா, சிச்சி இந்த பழம் புளிக்கும், அது மாதிரி சொல்கிறீங்களா இல்லையா? இப்போ அவனுக்கு நிஷ்கலம், எந்த அங்கங்களும் கிடையாது, எந்த அவங்களும். இந்த நாம ரூபத்தெல்லாம் விட்டுருங்க. நிர்குணத்துக்கு அழைச்சிட்டு போகுது இந்த மந்திரம். சர்வேஸ்வர நிலைக்கு அழைச்சிட்டு போகுது. நிஷ்கலம் ஸ்தித இதி ச ததா நபஸ்வரூபாதி. அவனுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா நப போல் இருக்குது. நபனா அது ஆகாயம். ஆகாயம் போல் அவனுடைய பார்வையும் எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் விரிஞ்சு பறந்து இருக்கு. ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். ஸ்வரூப நபஸ்வரூபம், அவனுடைய ஸ்வரூபம் ஆகாயம் போல் இருக்குது. அவனுடைய உணர்வு நிலை ஆகாயம் போல் பறந்து விரிந்து இருக்கு. விமலஸ்
விமலஸ்திதி, அழுக்கற்ற நிலை. மலம் விமலம், வித்தவுட் மலம், அழுக்கு இல்லாதவன். அந்த ஸ்திதியில் ஈஸ்வரக, ஈஸ்வரக வார்த்தையே வந்துடுச்சு. ஈஸ்வரக எல்லாத்தையும் கடந்து நிற்கிறான், ஆகாயமாக நிற்கிறான், சர்வேஸ்வர நிலையில் நிற்கிறான். ஷனேன்னு ஒரு க்ஷணத்தில் அந்த நிலைக்கு வந்திருக்கான். அதாவது துரியத்தை கடந்துட்டான், அவன் துரியாதீதமாக இருக்கான், சர்வேஸ்வரனாக இருக்கான். அது வரைக்கும் ஈஸ்வரனாக இருந்தவன் இப்போது உடம்பை கடந்ததுனால சகலத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கும். சர்வேஸ்வர ஷனேன்னு. ஜீவன் முக்தஸ்ய கிம் லட்சம் ஹி ஆகாஷ கமனாதீகம். இந்த ஜீவன் முக்தனுக்கு எது லட்சணம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் குருவே. இவ்வளோ நேரம் அதான் சொல்லிட்டு வர்றாரு. நம்ம கேட்குற மாதிரி அவரும் கேட்குறாரு. இவ்வளோ லட்சணம் சொல்லியிருக்காரு. ஜீவன் முக்தனுக்கு ஸ்பெஷலாக லட்சணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதுதான் நான் சச்சிதானந்தமாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையில் இருக்கிறவன் ஜீவன் முக்தன்னு சொன்னோம். இப்போ அதுக்கெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம, புரியுதா? அதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும். இப்போ சர்வேஸ்வர நிலைனா பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும்புகள், இறையாட்சி, 6 தத்துவங்கள் தான் சர்வேஸ்வர நிலை. அதை தான் நீங்கள் சாமானியர்கள்லேருந்து உங்களை வேறுபடுத்தி காட்டும், இறைநிலையில் காட்டும். பாக்கியெல்லாம் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அன்பு, அமைதி எல்லாம் இருக்கு, இறைவன் தான், அது நிரந்தரமானது தான். அதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்னது? மக்கள் மத்தியில் அதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. பேரறிவு வந்து பேராற்றலோட பணம் நிறையா சம்பாதிச்சு அப்படி இருந்தால் தான் என்னது கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். இது இவனுடைய எதிர்பார்ப்பு. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல, ஆகட்டும். ஜீவன் முக்தஸ்ய கிம் லட்சியம், லட்சம் எது லட்சணம்? ஹி ஆகாஷ கமனாதிகம், ஆகாயத்தில் நடந்து போவானா? ஏத்தாச்சேன் முனி ஷார்துல, முனி ஷார்துல். ஷார்துல்னா 2 அர்த்தம். ஒன்று வந்து சிங்கம், டைகர். சிங்கம் டைகர் 2, லயன் அண்ட் டைகர், 2த்துக்கும் ஷார்துல் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பெஸ்ட்டு, இருக்கிறதுல பெஸ்ட்டு, சிறந்தவன். இது எதை? முனி ஷார்துல், முனிவர்களில் இவர் சிறந்தவர் அப்படின்னு நிதாக்கு வந்து இவரை சொல்கிறார். முனிவருள் சிறந்தவரே, முனிவருள் சிங்கம் போலவன, புலி போலவரே, நரி போலவரேன்னு சொல்லலாம். என்னது? ஷார்துல் தத்ர நைவ பிரலட்சியதே. அந்த மாதிரிலாம் அவனுக்கிட்ட ஒன்றும் லட்சணம் இருக்க மாட்டுதே. ஜீவன் முக்தனுக்கு ஆகாயத்தில் பிறக்கிற மாதிரி ஒரு லட்சணம் எதுவும் இல்லையே. சித்தர் அதோட போட்டு குழப்பிட்டு இருக்கார் இவர். சித்திகள் வேற, ஞானிகள் வேற. ஒன்றுக்கு வித்தியாசம் எனக்கு தெரியும்ல. குருமாருக்கு ஒரு கேட்டகரி இருக்கா? சித்தர்கள் சித்த புருஷன், அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். அதான் அனிமா லகிமாலாம் இருக்குல்ல, சின்னதாவாங்க, பெருசாவாங்க, ஒரே நேரத்தில் 10 இடத்துல காட்சி கொடுப்பாங்க, தோன்றுவாங்க, மறைவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. தண்ணியில் நடப்பாங்க, ஆகாயத்தில் பறப்பாங்க, எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்படி ஆயிடுவாங்க. அது மாதிரி ஒரு ஆகாயத்தில் நடப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே அவர் பதில் சொல்கிறார் பாருங்க. அனாத்ம விதும் உக்தோபி நபோ விகாரணாதிக்கம் திரவிய மந்திர கிரியா. அதாவது இந்த ஜீவன் முக்தன் வந்து நீ சொல்கிறபடி இருக்க மாட்டாருப்பா. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அனாத்மாவாக அறிந்து, இது ஆத்மா அற்றது, தோன்றும் நிற்கும் மறையும் மித்தாக அறிந்து, நமோ விகாரின சாமானிய சித்தர்கள் அடையக்கூடிய சித்திகள் போல அவர்கள் இது பின்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா அது அனாத்மா. எது? சித்திகள் மித்துன்னு சொல்கிறாரு. சித்திகள் உனக்கு வேணால் வசீகரமாக இருக்கும். இருக்காங்க நம்ம நாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது எதுக்கு? ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தணுன்னா அப்போ பயன்படுத்துவாங்க. ஆமாம், இப்போ அங்கே வந்து ஃப்ளைட்டு இங்கேருந்து தமிழ்நாட்டு டு டெல்லி போகுதுன்னு சொன்னால் ஒரு 3 ஹவர் ஆகுதுன்னா
அவங்க ஒரு நிமிஷத்தில் இங்கே இருப்பாங்க, நினச்ச மாத்திரத்தில் தோன்றுவாங்க. வேலை இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி பெரிய இடர்பாடுகள் வருது, பூகம்பம், இது மாதிரி மக்களை காப்பாற்றுற விஷயங்கள் எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத காப்பாற்றப்படுது. நம்ம காப்பாற்றப்படுறோம் தொடர்ந்து, நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்கல்ல, அதுவே மித்து தான் அப்படிங்கிறார். இந்த நபோவிகார அநாதிக்கம், ஆகாயத்தில் நடக்கிறது போகிறது வர்றதெல்லாம் கூட அனாத்மா. அதனால் இந்த ஞானிகள் அதுக்கு பீரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. விதும் உக்தாபி திரவிய மந்திர கிரியா, பொருட்கள், மந்திரங்கள், காலம், இதெல்லாம் பூஜை, அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான தவங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். அவசியமற்றதாக ஆப்னோத்தி அவ சக துவஜ், அதெல்லாம் கடந்த ஒரு பிராமணனாக பிரம்மமாக இருக்கிறான். சித்திகளையெல்லாம் பொருட்படுத்தாத அனாத்மாவாக கருதக்கூடிய பிரம்மத்தை அறிந்தவன் இருக்கிறான், துவஜாக இருக்கிறான். நான் ஆத்மா ஞஸ்யவ ஏஷ விஷய, ஆத்மாவை தவிர, ஆத்மாவை அறிந்தவன் இந்த விஷய போகங்கள்லாம் நோ, அவனுக்கு ஆத்மாவை தவிர வேறு போகம் எதுவும் இல்லை. ஏன்னா உள்ளே தொடர்ந்து அவனுக்கு பேரானந்த நிலையில் இருக்கான். எதை போய் அவர் என்டர்டெயின் பண்ணுறது? போர் அடித்தா தானே என்டர்டெயின் பண்ணுவான். இவன் தான் ஆனந்தமாக இருக்கானே. ஆத்மா மாத்திர திருக் என்ன பண்ணுறாருன்னா, நான் ஆத்மஞஸ் ஏஷ, ஆத்மாவை தவிர வேறு விஷயம் போகங்கள் எதையும் அவன் அறியறதில்ல. ஆத்மாவை நன்றாக அறிந்து ஆத்மா மாத்திரத்திற்க ஆத்மாவை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறான். சித்தானவன் தொடர்ந்து சத்தாகவே சத்தையே பார்த்துட்டுங்க. நந்தி என்ன பண்ணுவான்? சிவனையே பார்த்துட்டு இருக்கும். அம்பாள் என்னவா? சுவாமியே பார்த்துட்டு இருப்பான். அதுபோல் ஆத்மனி சந்திருப்தா, சித்து சத்தில் நன்றாக திருப்தி அடைந்து இருக்கிறது. ஆத்மனி, இந்த சித்தானது ஆத்மனி சத்தில் சந்திருப்தோ, இந்த வார்த்தை எழுதுங்க. சந்திருப்த, பூரண திருப்தி அடைந்தவன், அதான் பூரண அமைதி அடைவான். சந்திருப்த, அதான் சந்திருப்தக, சம்முன்னு கூட போகலாம், சம்திருப்தகன்னு சொல்லலாம், திருப்தகன்னு ரெண்டுமே சொல்லலாம். சன்மார்கன் எப்படி சொல்லணும்னா, சத்து மார்க்க தான் சன்மார்கன்னு சொல்லணும்ல, அது மாதிரி திருப்தக அதான் சந்திருப்தோ, நன்றாக பூரண திருப்தி அடைபவன். பூரண அமைதி இருக்குல்ல, பூர்ண திருப்தி இருந்தால் தான் பூர்ண அமைதி இருக்கும். பசியோடு இருந்தால் அவன் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவன் திருப்தியாக இருக்கான். சந்திருப்தோ. இப்போ சித்திகள்லாம் அடையலையே, ஜீவன் முக்தனுடைய லட்சணம் சொல்லுங்கள். ஆகாயத்தில் அவர் நடப்பாரா பறப்பாரா அப்படின்னா கேட்டதுக்கு, ஆகாயத்தில் நடக்கிறது போகிறது வரதெல்லாம் அனாத்மா, அது மித்து. அதுக்காக எந்த திரவியமோ பொருளோ மந்திரமோ பூஜையோ எந்த காரியத்தையும் அவன் பண்ண மாட்டான். சதா தன்னுடைய ஆத்மாவை அறிந்து அனாத்மாவை புரிந்து அனாத்மாவை விலக்கி ஆத்மாவிலேயே ஆத்மனி சத்தில் சித்தாய் சந்திருப்தோ, அந்த ஆனந்தம், பேரானந்தம் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது. உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிஞ்சிச்சுல. சாமி கும்பிட்டா உங்களுக்கு என்ன நடக்குது? கோவிலில் போய் சன்னதியில் கும்பிடுறீங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 3 கிலோமீட்டரில் வீடு இருக்குதுன்னு சொன்னால் கிளம்பி கோயிலுக்கு உள்ள கர்ப்பகிரகத்தில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? அமைதி ஆனந்தமாக இருக்குல்ல. அதான் கடவுள். வேறு என்ன இருக்குது அங்கே? திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ பிரார்த்தனை பண்ணுறீங்க, அவர்கிட்ட பேசுகிறீங்க, சித்து சத்துக்கிட்ட பேசுது.
அந்த விக்கிரகமும் கேட்கலாம், உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளும், உள்ள சத்தாக இருக்கிற பரம்பொருளும். இந்த சித்து அந்த சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. பேசுகிறது சித்து, கேட்குறது சத்து. அதை புரிஞ்சுக்கணும். இது மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் யாரோ பண்ணியிருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இதுதான் நடக்கிற அனுபூதி. இதெல்லாம் உங்கள்கிட்ட நீ பேசிக்கிற. அதுதான் ஆத்மனா ஆத்மனி சந்திருப்தோ ந அவித்யாம் அனுதாவதி. அவித்யா பின்னாடி ஓடுறது இல்லாமல், தாவத்தி ஓடுறது இல்லையா, அனுதாவத்தி தொடர்ந்து ஓடுறது இல்லையா. அவன் பொய் பின்னாடி, அவித்யா பின்னாடி ஓடுறது இல்லையா. அவன் அனாத்மா பின்னாடி, பொய் பின்னாடி அவன் ஓடுறதில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பொய் பின்னாடி தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடுறோம். அந்த அறிவே இல்லை. பொய் பின்னாடி ஓடுறோங்கிற அறிவே இல்லை நமக்கு. நம்ம அப்படியே நம்புகிறோம் பூர்ணமாக. இது அடைந்தே தீருவேன், அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. அப்படி தான் செத்து போகிறான், சாவுறான் பொய்யை டார்கெட் பண்ணி. அது மாதிரி ஒருத்தவன் கடவுள்கிட்ட வந்து இன்றைக்கி உனக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் உன்னை அடையாமல் விட மாட்டேன், என்ன சொல்கிற நீ அப்படின்னு ஒருத்தவன் சொல்லுங்க. நான் பார்க்கலாம். முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க தடுப்பாங்க. யார் யார் தடுப்பாங்கன்னு உங்களுக்கு, ஏன்னா அவங்க காரியம் அவங்களுக்கு முக்கியம். இவன் இருக்கிறவன் ஒருத்தந்தான். இவனுக்கு கடவுளை நோக்கி போயிட்டானா அதை என்ன பண்ணால் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடணும். நிறைய பேருக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுங்க. சாமியோட ஐக்கியமாகுங்க. நீங்கள் கைப்பிடிச்சி இழுங்க, வரமாட்டேன்னுவாங்க. அப்பாடா நிம்மதியை விட்டு வந்துடுங்க. எளிய பாயிண்ட் சொல்கிறேன்ப்பா. உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுல்ல. சண்டை போட மாட்டாங்களா அனாவசியமாக, என்னை விட்டு போகிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்களே. அதனால் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதான் ஈஸி. புரிய வைக்கிறது தான் ஈஸிங்க. அது விட முடியலன்னா உங்களை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. நான் என்ன பண்ண. இப்போ சந்திருப்தை பார்த்தோமா, அவித்யா பின்னாடி ஓட மாட்டான் பார்த்தோமா. 129 இதில் ஆரம்பித்தோம். பாயிண்ட் அடிச்சு தூள் கலப்புத. அழகான உபநிஷம், அற்புதமான உபநிஷம். இவ்வளோ சைலண்ட்டாக எப்படி இருந்துச்சுன்னு தெரில. இதை பற்றி யாருமே பேசுறதில்ல. ஒவ்வொரு உபநிஷத்தும் உயர்வானது தான். இது கொஞ்சம் சர்வேஸ்வரன் மாதிரி கொஞ்சம் மேலானதாக இருக்குது, ரொம்ப மேலானதாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து எல்லா மந்திரத்துலேயும் விசாரம். இது கூட ஒரு இன்ட்ரோவாக தான் கொடுக்குறேன் நான். சிரவணத்தில் மன்னத்தில் பேசுவேன். நான் இருக்கிற மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன விசாரம் இருந்ததுன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வரதை பேசுகிறேன். இது புரியாத காலகட்டத்தில் தத்துவமசியில் உங்களுக்கு வருஷப்படுத்தி பேசும்போது எல்லாம் புரியும். எனக்கு தத்துவமசியில் வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எளிமைப்படுத்த போகிறோம். அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதை இதான கடவுள், இதுக்காக இவ்வளவு கண்டிஷன் போடுறானுங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஓவர் கண்டிஷன் பயமுறுத்திட்டா உள்ளே வர மாட்டீங்கல்ல. சரி, 2-3 நாள் கழிச்சு கிழிச்சிக்கலாம். அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல சிவ. திவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.